Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் கூறிய நிலையில் தற்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி செல்வதாக இபிஎஸ் அதனை விமர்சித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. இபிஎஸ் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க, அது தொடர்பான விவரங்கள். வணக்கம். முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில இதனை குறிப்பிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் வலைதள பக்க பதிவில், மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று வீரவசனமாக பேசிய முதலமைச்சர் தற்பொழுது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லிக்கு பறக்கிறாராம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தேவை என்றால் டெல்லிக்கு போகாதவர் தன் குடும்பத்திற்கு ஒரு தேவை என்றதும் செல்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அன்று 2Gக்காக அப்பா டெல்லி சென்றார் என்றும் இன்று டாஸ்மாக் தியாகி என்று குறிப்பிட்டு டெல்லி செல்கிறார் என்ற ஒரு தோணியில அவர் பேசியிருக்கிறார். மேலும் வெள்ளை குடைக்கு வேலை வந்துவிட்டதோ என்று மறைமுகமாக அந்த கேள்வியை முன்வைத்திருக்கக்கூடிய அவர் படுத்தே விட்டார் ஐயா என்றெல்லாம் கூட அந்த பதிவுல தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, கடந்த காலங்கள்ல நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் கூறி அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை எல்லாம் புறக்கணித்திருந்த ஒரு சூழல்ல தற்பொழுது டெல்லிக்கு அவர் செல்ல இருப்பதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில இத்தகைய பதிவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. Taste the Daily. Taste the Daily.